அந்த கட்சியை அவர் வேணாம் நடத்தலை, நீங்கள் நடத்திக்கங்க, நான் சினிமாவுக்கே போகிறீங்க இல்லை மருமானே நடத்துன்னு எல்லா பொருளாதார உதவியும் கொடுத்து அவர் சொல்கிறார், இந்த பெரியாரை பற்றி உன்னோட இதை திருத்திக்கன்னு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன். அவர் கண்ணோட்டம் தவறு. ஒரு 96 வயசு வரைக்கும் இந்த மண்ணுக்காக, இந்த சீர்திருத்தத்துக்காக மடமையை, மூடப்பழக்கத்தை, மதவாதத்தை, அது முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த அடிப்படை மதவாதத்துக்கும் எதிரானவர் பெரியார். யார் பெரியார் ஆணித்தரமாக வேரோடு இருந்தா? இந்த பாசிச சக்திகள். அதே கோணத்தில் இவரும் செய்கிறாருன்னா, பெரியார் மண் இல்லை, பெரியாரே எனக்கு மண் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சீமான் மண்ணை கவிக்கொண்டே இருப்பார், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பாசிச சக்திகளுக்கு வக்காலத்து வாங்குபவராகத்தான் தமிழகம் அவரை பார்க்கும். நான் இருக்கலான்னு ஆசை எனக்கும், ஆனால் சட்டப்படி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் இப்போ 5 மணியோடு முடிச்சுக்கிறோம். 6 மணியோ 5 மணியோ எவ்வளோ விடுவாங்களோ அவ்வளோக்கு. ஆனால் இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழகத்தில் இது மீண்டும் பூகம்பம் வெடிக்கும். தேர்தல் ஆணையம் ஏதாவது கோணாங்கித்தனம் குளறுபடி பண்ணுச்சுன்னா நான் ஒன்றுமே இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமும் எப்படி கொந்தளிக்குதுன்னு பார்க்கத்தான் போகுது. இந்த ஆட்சியாளர்களையே புரட்டி போடும். இவங்க ஏமாற்றி தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஓகே, அது அவங்க சோத்தில் உப்பு போட்டு திண்டா, சுடு சொரணை இருந்தால் இந்த நடுவண் அரசு, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்க? மக்கள் ட்ரம்புக்கு போடலாம். ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப், யுவர் ஃப்ரெண்ட் இஸ் போட்டலாமா? ஹாய், இஸ் இட் டொனால்ட் ட்ரம்ப்? கெட் மீ White House. Yeah, Donald Trump. I'm Actor Mansoor Ali Khan speaking from the Tigers, Democratic Tigers of India President. Yeah. We are protesting here against the Election Commission and your best friend Modi's government, because they are violating democracy very bad. Hello, I am talking to Trump man. Please keep quiet, because some English media are there. Okay. Hello, Mr. Trump. We believe in India and every word. You are the protector of democracy. I love you. You got a lot of fans here. You are a very brave person. You stopped the war of Pakistan and India, though it is a false war. Yeah. We know what. Yes, good. So he is not leaving this bloody idiot box of EVM. He is cheating. He is deceiving the people through the help of EVM. He is every time is winning the election. He is rigging through EVM machine. So you drop the EVM machine. According to everybody knows, he is your best friend. Yeah, you please advise him, scold him, tell him to conduct a good democracy government, because Trump is the protector of democracy. He is running a false democracy in the name of democracy. Thank you. You please call him and scold him, because he is spoiling people. He is killing people of the country because of the election. Sometimes even military men, they make them to die. More than 40 persons in Pulwama. They only operated everything, not the terrorists. All the medias, all the 4 factors of democracy, this Supreme Court and
High Court, every state chairpersons are controlled by him against democracy. It is the biggest shame for democracy in India. If please Trump, you call him back, scold him, stop the nonsense democracy. Thank you, Trump. We'll come and meet you there. Bye. Okay. அவரா பார்த்துறேன் இந்த உடனே கூப்பிட்டு எப்படி நான் வார நிப்பாட்டின மாதிரி அவர் சொன்னார் இது ஃபால்ஸு அது என்ன ஆப்ரேஷன் சிந்தூரெல்லாம் டுபாக்கூர் அவன் ஒன்றும் பண்ணல அகமதாபாத்தில் நடந்துச்சுல ஃப்ளைட்டு அப்பா இதெல்லாம் போலீஸ் எடுக்கணும்ப்பா எடுக்கலையா அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த பிளாக் பாக்ஸ் அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கு எவன் தப்பு பண்ணாங்கிறது அவருக்கு தெரியும் எல்லா உச்சி குடுமே அவர்கிட்ட தான் இருக்கு ஆமாம் தேங்க்யூ போமன் நாங்களாம் முடிச்சுட்டேன் நான் இன்னும் 10 நாளைக்கு பேசிட்டேன் அவங்கள்ட்ட வாங்கிக்க